ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எஸ்எஸ் ராஜன் விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாரும் டிஎன்பிஎல் போகிறது அவங்களோட ஃபஸ்ட்டு ட்ரீமாக இருக்கும். அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கலாம், நிறைய விஷயம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்றதுக்கு இன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இந்தியா விளையாட போகிறாங்க சவுத் ஆஃப்ரிக்காவோட T20 மேட்ச். அதை நீங்கள் எப்படி பார்க்கணும், அதை ஒரு மேட்சை வெறும் வியூவராக பார்க்காம ஒரு T20 பிளேயராக, ஒரு கேப்டனாக, ஒரு சாம்பியனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்ல இருந்து நிறைய விஷயம் நம்ம டேக்அவே எடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் என்ன கண்ணோட்டத்தில் எந்த விதத்தில் பார்க்கணுன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு எவ்ரி பாலை பார்க்காதீங்க, எவ்ரி பாலில் இருக்க டெசிஷனை பாருங்கள். ஒரு பால் போட போகிறாருன்னா அந்த பவுலர் ஓடி வந்து என்ன ஃபீல்டு வச்சிருக்காரு, அவங்க பிளான் என்ன, அந்த பிளானுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பால் போட்டால் இவரோட ஐடியா என்ன, அடுத்த பால் இந்த பாலுக்கு அவர் அடுத்த பால் என்ன பார்க்க போகிறாரு அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிங்க. ரெண்டு சிங்க் ஆகுதான்னு தெரியும். அந்த பாலை பேட்ஸ்மேன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, அதில் என்ன டிசிஷன்ஸ்லாம் இருந்தது, அவர் என்ன பண்ண பார்த்தாரு, அதில் என்ன பாசிட்டிவாக இருந்தது, என்ன நெகட்டிவாக போச்சு, அதை புரிஞ்சுக்க பாருங்கள். ஃபீல்டர் எப்படி அந்த பாலை ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, எப்படி எடுத்து எறிகிறாங்க அப்படி பாருங்கள். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பால் அந்த பால் என்ன விளையாண்டாங்கன்றதை விட அந்த பாலில் உள்ள டெசிஷன்ஸை பார்க்க பாருங்கள். நீங்கள் டிஎன்பிஎல் போகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிஎன்பிஎல் டீம் கோச்சோ செலக்டர்ஸோ எப்படி உங்களை பார்ப்பாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய சிக்ஸ் அடிக்கிறீங்க இல்லை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறீங்கன்றதை விட நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக டிசிஷன் எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு ரோலில் எவ்வளோ கிளியராக இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை ரொம்ப பார்ப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு பாலையும் இப்படி டிசிஷன் ஓரியன்டாக ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் பார்க்கும்போது உங்களை அறியாமே நிறைய விஷயம் உங்களுக்கு பரிச்சயமாகும். நீங்கள் எஸ்எஸ் ராஜன் மேட்ச் ஆடும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பவர் பிளேயில் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் ஒரு டாட் பால் ஆனதுக்கப்புறம் அடுத்த பால் எப்படி அவங்க ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்போ தான் ப்ரெஷரை எப்படி ஈஸ் அவுட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஆப்ஷன் நிறைய கிடைக்கும். அதே போல் எந்தெந்த பால்லாம் அவங்க அக்ரெசிவாக அடிக்காமல் விளையாடுறாங்கன்றதை நோட்டீஸ் பண்ணுங்கள். நார்மலாக நம்ம டிஸ்ட்ரிக்ஸில் மேட்ச் பார்த்தாவே எந்தெந்த பால்லாம் அடிக்கிறாங்க அதை தான் பயங்கர இம்ப்ரெசிவாக நம்ம பார்ப்போம். ஆனால் ஒரு டிஎன்பிஎல் நீங்கள் ஆடணும், இன்னும் ஒரு குவாலிட்டி பிளேயராக நீங்கள் மாறணும்னா ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச்சில் எந்தெந்த பால்லாம் அவங்க அக்ரெசிவாக அடிக்கலை அப்படின்றத நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்களோ அப்போ அந்த பாலுக்கு எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க, எந்த லைன் எந்த லென்த் பாலை நம்மளும் அடிக்காமல் எப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலான்றதை புரிஞ்சுக்குவீங்க. டிஸ்ட்ரிக்ஸ் பிளேயர்ஸ் they try to play aggressive each and every ball. Districts players try to be aggressive in each and every ball. But TNPL players pick battles, not balls. அடுத்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எப்படி பார்க்கலான்னா, அவங்க என்ன லைன் அண்ட் லென்த்தில் ஸ்டிக் ஆகிறாங்க. எஸ், ஸ்பீடாக போடுவாங்க, ஆனால் அவங்க என்ன லைன் அண்ட் லென்த்தில் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டிக் ஆகிறாங்கன்றதை பாருங்கள். ஏன்னா அவங்க ஒரு பிளான் வச்சுருப்பாங்க, அந்த பிளான் அந்த ஃபீல்டுக்காக போடுவாங்க. ஸோ நீங்கள் மேட்ச் பார்க்கும்போது அவங்களோட பிளான் என்னவா இருக்குன்றதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னு. அதே போல் ஒரு பவுண்டரி போயிடுச்சுன்னா அடுத்த பால் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். நார்மலாக டிஸ்ட்ரிக்ஸ் பிளேயர்ஸ்லாம் ஒரு பால் போட்ட உடனே அடுத்த ரன் அடிச்சிட்டாங்கன்னா அடுத்து அவங்க எமோஷனலாக பார்ப்பாங்க. ஆனால் இன்டர்நேஷனல் லெவலில் அடுத்த பால் என்ன பண்ணுறாங்கன்றத அவங்களோட டிசிஷன் மேக்கிங்கில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நார்மலாக டிஸ்ட்ரிக்ஸ் பிளேயர்ஸில் ஒரு பால் அடிச்சுட்டு அடுத்த பால் குயிக்காக போடணும், ஃபாஸ்ட்டாக போட்டு அந்த போலருக்கு அந்த பேட்ஸ்மேன் நம்ம யாருன்னு காட்டணும்னு நினைப்பாங்க. வேறு டிஎன்பிஎல் பிளேயர்ஸ் மொதல் பால் பவுண்டரியோ சிக்ஸோ அடிச்சுட்டா அடுத்த பால் ஃபாஸ்ட்டாக போடுறத விட ஸ்மார்ட்டாக போடணும்னு நினைப்பாங்க. மிடில் ஓவர்ஸ் 7லேருந்து 15th ஓவர் வரைக்கும் மேட்ச் போகும்போது நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேஸ் இதான் மொமெண்டம் கேரி பண்ணுறது. நீங்கள் டிஎன்பிஎல் லெவலில் நீங்கள் பார்க்கணுன்னா எப்படி டாட் பால் இல்லாமல் அவங்க ரொட்டேட் பண்ணுறாங்க, ஒன்று எப்படி ரெண்டாக மாற்றுறாங்க, எப்படி ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் இருக்குது, என்ன சார்ஜ் பண்ணுறாங்க, அதோட ரொம்ப முக்கியம் ஸ்பின்னர்ஸ் ஆப்ரேட் பண்ணும்போது அவங்க எப்படி கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிறாங்க. நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் பாருங்களேன், அவங்க ஸ்வீப் அடித்தா பவுண்டரிக்கு தான் அடிப்பாங்க, சிங்கிளுக்காக ஸ்வீப் அடிக்க மாட்டாங்க. அந்த ஆள் இருக்குன்னா அதை தட்டி ஸ்வீப் அடிச்சு தான் சிங்கிள்ன்றது கிடையாது, தட்டிட்டு சிங்கிள் எடுத்துக்குவாங்க. அந்த ரெண்டு ஃபீல்டரும் பைசெட் பண்ணுறதுக்கு ஸ்வீப் அடிப்பாங்க. ஸோ எப்படி கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கலான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த மிடில் ஃபேஸஸில் ரொட்டேட் பண்ணணும். அதே போல் அவங்க பாடி பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்க முடியும். இந்த விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 30 balls-ல் 40-45 runs உங்களால் சீனியர் டிஸ்ட்ரிக்ஸ் எஸ்எஸ் ராஜனில் அடிக்க முடியும்னா உங்களுக்கு டிஎன்பிஎல்கான என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீ. ஸோ இதை இந்த நோக்கத்தில் நீங்கள் பார்க்க பாருங்கள், உங்களுக்கு நிறைய டிப் கிடைக்கும். இந்த மிடில் ஃபேஸஸில் பவுலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஸ்லோயர் ரவுண்ட்ஸ் நிறைய போடலாம், அவங்களோட ஸ்டாக் டெலிவரி நிறைய போடலாம். ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா அட்டாக் பண்ண பார்க்கலாம், டாட் பால்ஸ் போட பார்க்கலாம். ஒரு ஓவர் மினிமம் 2 டாட் பாலாவது போடணும். அப்போ தான் வந்து நம்ம எஸ்எஸ் ராஜனில் மேட்ச் வின் பண்ண முடியும். இதை இன்டர்நேஷனல் லெவலில் இந்த பவுலர்ஸ் மிடில் ஓவர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்ச் ஆடும்போது அந்த மிடில் ஃபேஸஸில் அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்த டெத் ஓவர்ஸில் நீங்கள் எப்படி பார்க்கலான்னா ஒரு ஓவருக்கும் அவங்க எப்படி மினிமமாக ஒரு 10 runs மேலே அடிக்க பார்க்குறாங்க. அது எடுக்கும் போது எந்தெந்த பால்லாம் அவங்க சிங்கிள் எடுக்க பார்க்குறாங்க, எந்தெந்த பவுலர் எந்தெந்த டெலிவரிக்கு என்ன ஃபீல்ட் செட்டுக்கு அவங்க ரூம் கொடுக்குறாங்க, எப்போ வந்து அவங்க விக்கெட் உள்ளே வந்து பின்னாடி ரேம் ஷாட் அடிக்க பார்க்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆட போகிற லாஸ்ட் 5 டெத் ஓவர்ஸ் அப்போ நீங்கள் ஓவருக்கு ஓவர் 10 runs எப்படி அடிக்கணுன்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ பவுலர்ஸ் வந்து
என்ன போடணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, அதில் தான் இங்கே ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க அந்த லெவல்லையே என்ன போட பார்த்தாங்க, ஆனால் எக்ஸிக்யூட் பரவாயில்ல ஆலைன்னா அவங்க அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மேட்ச்சில் போலிங் போடும்போது டெத் ஓவர்ஸ் போடும்போது யாக்கர்ஸ் போட பார்க்குறோம், மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எப்படி நம்ம அடுத்த பால் ரெஸ்பாண்ட் பண்ணலாம், இல்லை அதுக்கு என்ன ஃபீல்டு வைக்கலாம், ஒய்டு யாக்கர்ஸ் எப்போ போடலாம், எப்போ ஸ்லோயர் ஒன்று போடலாம், இதெல்லாம் நீங்கள் இவங்க எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்ற மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அது உங்கள் டெத் ஓவர்ஸில் நீங்கள் டாமினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஃபீல்டிங். இந்த இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் அப்போ ஃபீல்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபீல்டிங்கை பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. அவங்க எப்படி வாக்கிங் பண்ணுறாங்க, எப்படி பாலுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பாலுக்கு கிட்டக்க போகிறதுக்கு ரொம்ப குயிக்காக போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த எண்டு த்ரோ பண்ணுறாங்க, எந்த சுச்சுவேஷனில் எப்படி எந்த எண்டுக்கு த்ரோ பண்ணணுன்றதை கவனிங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு பாலுக்கும் எப்படி பேக்கப் பண்ணுறாங்க, பேக்கப் ஃபீல்டர்ஸ் எங்கே நிற்கிறாங்க அதை பாருங்கள். எப்படி எவ்ரி பால் கம்யூனிகேட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நீங்கள் எஸ்எஸ் ராஜன் வந்து டிஎன்பிஎல் போகணுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட ஃபீல்டிங். எஸ்எஸ் ராஜன் உங்கள் கேப்டன் வந்து எனி ப்ரெஷர் சுச்சுவேஷனில் உங்களை நம்பக்கூடிய பிளேயராக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் டீமுக்கும் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண முடியும், அடுத்த லெவல் போகிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ நீங்கள் இந்த மேட்ச் ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் அப்போ நீங்கள் ஒரு T20 கிரிக்கெட்டராக எப்படி இந்த மேட்ச் பார்க்கலான்ற ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் விளையாட போகிற எஸ்எஸ் ராஜன் மேட்ச் வந்து உங்களோட இன்டர் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு விளையாடுறதுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. பட் டிஎன்பிஎல் டிமாண்ட்ஸ் கிரிக்கெட் IQ, நாட் ஜஸ்ட் அ டேலண்ட். ட்ரெயின் யுவர் மைண்ட் will train your body.